ஆஸ்தீக அன்பர்களுக்கு நமஸ்காரம். கந்தர் அலங்காரம். பாடல் 6. பெரும் பைம்புனத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய் அன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்து அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அற கைத்ததுவே. இந்த பாடலுக்கு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் என்ன விளக்கம் தருகிறார் என்று பார்ப்போமா? பெரும் பைம்புனல், புனம் என்பது உலகம். சிற்றேனல், ஏனல் திணை கொல்லை அல்லது ஞான பயிர் விளையும் இடம். பேதை வள்ளி, வள்ளி என்பது ஜீவாத்மா. கொங்கை, கொங்கை என்பது ஜீவாத்மாவினுடைய பக்குவம். ஆன்மாக்களுடைய பக்குவ காலத்தை விரும்பி வந்து இறைவன் அருள் புரிவான் என்று அருள் செய்கிறார். சரி, வள்ளி மணவாளராம் வடிவேல் இறையை மெல்ல மெல்ல நினைக்க அதனால் உண்டாகும் பேரானந்தத்தை உண்டு அதன் இன்பத்தை அனுபவித்த பின் உலக இன்பம் கசப்புற்று விட்டது. மெய்ஞான குருந்தாகிய குமர கடவுளை மெய் அன்பினால் மெல்ல மெல்ல நினைக்க அதனால் இணையற்ற பரமானந்தம் உண்டாகும். அப்பேரானந்தத்தை பருகி அதன் இனிமையை அறிந்த பின் உலக இன்பமாகிய கரும்பும் தேனும் துவர்த்தும் புளித்தும் கசத்துவிடும். இறைவனை நினைத்து அவனது திருநாமங்களை கூறும் போது நாவினில் இன்ப சிவ அமுது ஊறும், பசி ஆறும். ஆன்மாக்களுடைய பசி ஆறும். இது அவர் கொடுக்கும் விளக்கம். அடுத்ததாக பாடல் 7. சளத்தில் பிணிப்பட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் என்றன் உளத்தில் பிரமத்தை தவிர்ப்பாய் அவுணர் உரத்து உதிர குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி கழுது ஆட வேல் தொட்ட காவலனே என்பது பாடல். இப்பாடலின் விளக்க உரையை பார்ப்போமா? அலகைகள் நடமிட அசுரர் மீது வேல் தொட்ட வீரரே, மூடத்தனமான தொழில்களை செய்து அத்தொழிலினால் மீண்டும் ஆகாமியத்தை தேடிக்கொண்டு வினை வயதனாகிய பரதவிக்கின்ற அடியேனுடைய மனதில் உள்ள மயக்கத்தை நீக்கி அருள்வீர் என்பது இந்த பாடலின் பொருள். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குருகனே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா.